இன்னைக்கு கோவிலுக்கு ஒருத்தர் மாஸ்க் போட்டு வந்து விசேஷ தரிசனம் வேணும்னு கேட்டாரு. 5000 ரூபாய் கேட்டேன். நான் தான் அறநிலைத்துறை அமைச்சர்னு சொல்லிட்டு மாஸ்க் கழட்டினார். அப்போ ஒரு 4000 கொடுங்கன்னு கேட்டேன். கோவிச்சுண்டு பணியிட நீக்கம் பண்ணிட்டாரு. நல்ல வேளை அமைச்சர் நம்மவாளா இருந்ததால பணியிட நீக்கம் பண்ணார். நூல் இல்லாத 2 காவலாளிகளை பணியில் இருந்தே நீக்கிட்டார். டேய் சன் நியூஸ் ஃப்ராட் பையல, பிச்சைக்கார பையல, உண்மையா பேசுடா. நாதாரி திருச்செந்தூர்ல நம்ம அமைச்சர் ரமேஷ் அண்ணா ஒரு ஆய்வுக்காக போயிருந்தார். போன இடத்துல விஐபி தரிசனத்துக்கு ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் கேட்டிருக்காங்க. 4 பேரா போயிருக்காங்க. 4000 ரூபாய் ஜிபே பண்ணிருக்காங்க. அவர் அமைச்சர்னு தெரியாதனால ஒரு பொதுமக்கள் கிட்ட வாங்குற மாதிரி வாங்கியிருக்காங்க. இது அதுக்கப்புறம் அவர் உள்ள போயிட்டு என்ன ரீசன் கேட்கறதுக்காக ஒரு விளக்கம் கடிதம் எழுதி கொடுக்க சொல்லி அமைச்சர் கேட்டிருக்காரு. உடனே அத மன்னிப்பு கடிதமா, அது மன்னிப்பு கடிதம் சொல்லிட்டு என்ன கடிதம் எழுதுறாங்கன்னே தெரியல. இந்த பையன் சன் நியூஸ் பையன் ஃப்ராடு பையன் பொய்யா பேசி திரிறான். மக்களே அது விளக்கம் கடிதம் தான். சரிங்களா? பார்த்தாலே தெரிகிறது. அவங்க கிட்ட விளக்க கடிதம் கேட்டு விளக்கம் வாங்கியிருக்கோம். எப்படி நீங்க அனுமதிச்சீங்க, எப்படி எதுக்காக பணம் வாங்கிட்டு உள்ள அனுப்பிச்சீங்கன்னு சொல்லிட்டு விளக்க கடிதம் தான் அவங்க கிட்ட வாங்கியிருக்கிறோம். அந்த விளக்க கடிதத்தை வாங்கிட்டு இது ஒரு ப்ரொசீஜர். ஒரு கம்ப்ளைண்ட் வருதுன்னா அவங்கள கூப்பிட்டு அதுக்கு விளக்கம் கேட்டு கடிதம் வாங்கி அதன் மேல நடவடிக்கை எடுப்போம். நல்ல வேளை அமைச்சர் நம்மவாளா இருந்ததால பணியிட நீக்கம் பண்ணார். நூல் இல்லாத 2 காவலாளிகளை பணியில் இருந்தே நீக்கிட்டார். வேண்டுமானாலும் வரலாம். நாளைக்கு ஏண்டா புதிய செய்தி ஏதாவது என்று சொன்னால் இறந்து பழைத்த செய்தியாக உன்னை இவங்க தான் இனிமேல் தமிழ்நாட்டினுடைய தொழில்துறை அமைச்சர். தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியும் இவங்க கையில தான் இருக்கு அப்படின்னு விஜய் அவர்கள் கீர்த்தனாவை மினிஸ்டர் ஆக்கினார். பாத்தீங்களா? மினிஸ்டர் ஆக்கி ஒரே வாரத்துல கிட்டத்தட்ட 17,500 கோடி தமிழ்நாட்டுக்கு லாஸ். இத பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம நேத்தைக்கு ஒரு ரீல்ஸ் போட்டிருக்காங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களே தமிழ்நாட்டுக்கு வாங்க அப்படின்னு ஒரு தொழில்துறை அமைச்சர் ரீல்ஸ் போட்டது இந்திய வரலாற்றிலேயே உலக வரலாற்றிலேயே முதல் முறையாக. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? கடந்த ஒரு வாரத்துல தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கு. அது எல்லாமே ஒரு பக்கம் ஆந்திராவுக்கு லாபமா மாறிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டினுடைய தொழில்துறை அமைச்சர் ஒரு வீடியோ போடுறத தமிழ்நாட்டு மக்களே ஏற்காத போது ஆந்திராவில் இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் கட்சி ஏன் இவருக்காக வக்காலத்து வாங்குது? உண்மையிலேயே கீர்த்தனா அவர்களுக்கும் தெலுங்கு தேசம் கட்சிக்கும் இந்த புகைப்படத்துக்கு என்ன தொடர்பு? சந்திரபாபு நாயுடைய மகனான நர லோகேஷ் எதுக்காக கீர்த்தனாவுக்கு இவ்வளவு ஆதரவு கொடுக்கிறார்? மொத்தத்துல சிஸ்டம் சரியில்லை. அதுதான் அது சரி பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? உங்களை மாதிரி இருக்கிற ஆம்பளைகள் எல்லாரோட அம்மாமாருக்கு தான் முதல்ல கிளாஸ் கொடுக்கணும். அவங்களோட பையனை எப்படி வளர்த்தணும்னு. பையனுங்களை 6 மணிக்கு அப்புறம் வீட்டுல இருந்து வெளியே விடக்கூடாது. சிம்பிள். கலியுக கர்ணனே, நீங்க நல்லா இருக்கணும். உங்களை மாதிரி உள்ளவங்களால தான் இந்த நாட்டுல அப்பப்ப மழையே பெய்யுது. பெண்கள்லாம் பாவம். 10 மணிக்கு வெளியே போனா நீ எதுக்கு அந்த இடத்துக்கு போனீங்கன்னு பெண்களை குறை சொல்லணும். அவங்க 1 மணிக்கு நடுராத்திரி கூட போலாம். அது அவங்க இஷ்டம். ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டியது கவர்மெண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி. புரியுதா? என்ன சொல்றேன்னா, பேரண்ட்ஸ் நீங்க தான் உங்களோட குழந்தைங்களை நல்லபடியா பாத்துக்கணும். ஏன்னா விஜய் என்ன ஆல்ரெடி நிறைய வேலை இருக்கும். புரியுதா? உங்க வீட்டுல உங்க குழந்தைகளுக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா நீங்க தான் ஃபர்ஸ்ட் அவங்க கண்ணுங்க அர்த்தமா பார்த்து. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுற பாடு. பையனுங்களை 6 மணிக்கு அப்புறம் வீட்டுல இருந்து வெளியே விடக்கூடாது. சிம்பிள். அம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா? ஆனா யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவங்களோட மனநிலையில எந்த மாற்றமும் இல்லாத வரைக்கும் கிரைம்ஸ் நடந்துட்டே தான் இருக்கும். அதே மாதிரி இதுக்கு ஒழுங்கான தண்டனையும் எதுவும் இல்லை. இப்போ வேற சில கண்ட்ரீஸ்லாம் சிவியரான ஆக்ஷன்லாம் எடுப்பாங்க. இங்க சும்மா ஜெயிலுக்கு போவாங்க, அதுக்கப்புறம் திரும்பி வெளியில வந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அதிகமாயிட்டே தான் இருக்கும். பொதுமக்களே, மைனர் குஞ்சு மாத்திரம் இல்ல, வேற யாருமே இந்த கிராமத்துல ரேப் பண்ணாத அளவுக்கு நான் ஒரு தீர்ப்பு சொல்லட்டுமா? பொம்பளைங்கன்னா உனக்கு அவ்வளவு கேவலமா? என்னடா பண்ண? மைனர் குஞ்ச சுட்டுட்டேன். எங்கடா சுட்ட? அதான் சொன்னனே. இது தப்பு இல்லையா? தண்டனைகள் கடுமையானாதான் தப்புக்கள் குறையும். மக்களே, செம்ம சந்தோஷமா இருக்கேன். நான் மட்டுமா, தமிழ்நாடே சந்தோஷமா தான் இருக்கு. திருவாரூர் மாவட்டம் சேங்காடிபுரம் எம்ஜிஆர் நகர் பகுதியை சேர்ந்த செங்கல் சூளை மேஸ்திரி திருமுருகன் என்பவர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். நீ என்ன சொன்ன? ஓனர் மேல இருக்கிறாருன்னு கத்திடுற. எதுடா வரீங்க?
ஜனத்தை காப்பாத்துறதா வரீங்க. பதவி வெறி 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 புடிச்சிட்டு வரீங்க. இரவு நேரத்தில் வீட்டிற்குள் தூங்கிக் கொண்டிருந்த திருமுருகனை 6 பேர் கொண்ட கும்பல் கொடூரமாக வெட்டிக் கொன்றிருக்கிறது. வீட்டின் கதவு தட்டப்படும் சப்தம் கேட்டு எழுந்து வந்தவரை 6 பேர் கொண்ட கும்பல் சூழ்ந்து கொண்டு அரிவாளால் வெட்டியிருக்கிறது. மாலையா ஊர்ல வந்து இவ்வளோ பேர் சேர்ந்து வந்தீங்களா மாநகர பசங்களா? சாவுடா, தூக்கு மாட்டி சாவுமா. சாலையில் பைக்கில் வேகமாக சென்ற சிலருக்கும் சாலையில் நின்று கொண்டிருந்த நபர்களுக்கும் இடையே ஏற்பட்ட வாய் தகராறுகள் முக்கிய நிலையில் பைக்கில் வந்தவர்கள் இருவரை தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதலில் காயமடைந்த முபாரக் மற்றும் அப்துல் ரஹ்மான் ஆகியோர் சிகிச்சைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவமனை கல்லூரியில் அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த விக்டரியை கொண்டாடுறதுக்காக நான் உங்களுக்கு ஒரு கிவ்அவே கொடுக்க போறேன். இந்த கிவ்அவேல வின் பண்றவங்களுக்கு இப்போ நான் போட்டிருக்க இந்த நெக் பீஸ் தான் வந்து கிஃப்டா கொடுக்க போறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 5 பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்கோம். சிங்கப்பெண் திட்டத்தை வந்து இன்னைக்கு தொடங்குறதா இருந்தது. இல்ல சார், நான் வந்து ஒரு விசிட்டுக்கு வந்திருக்கேன். நம்ம வந்து இங்க இருக்கிற பிரச்சனைகள் என்னன்னு பாக்கிறதுக்காக வந்திருக்கேன். அவருக்கு அரசு பணி நிறைய இருக்கு, மக்கள் பணி நிறைய இருக்கு. சிஎம் விஜய் சாருக்கு நம்மள மாதிரி நாட்டு மக்கள் மேலையெல்லாம் அக்கறை இல்ல போல இருக்கு. அவரோட மேனேஜர் ஜெகதீஷ் வீட்டு ஃபங்க்ஷன்ல தான் குறியா இருக்காரு. என்னாச்சுன்னா சிங்கப்பெண் அதிரடி படை அப்படிங்கிற ஒரு முக்கியமான திட்டத்தை தொடங்கி வைக்க போறாரு சிஎம் அப்படின்னு ஒரு செய்தி ஒண்ணு வெளியாயிருச்சு. திடீர்னு பார்த்தா அந்த சிங்கப்பெண் அதிரடி படை திட்டத்தோட ஃபங்க்ஷன் கேன்சல் ஆயிடுச்சுன்னு செய்தி வெளியாயிருச்சு. என்னடா ஆச்சு, என்ன காரணம்னு தேடி கண்டுபிடிக்கிறப்பதான் ஒரு விஷயமே தெரிய வருது. ஆக்சுவலா இவரு இந்த சிங்கப்பெண் அதிரடி படை திட்டம் இருக்குல்ல, இத 3 நாளைக்கு முன்னாடியே திறந்து வைக்க வேண்டியது. அதாவது சிஎம் டெல்லி பயணத்துக்கு போறதுக்கு முன்னாடி திறந்து வைக்க வேண்டியது. சிஎம் விஜய் வந்து சிங்கப்பெண் அதிரடி படை திட்டத்தை திறந்து வைக்க போறாருன்னு சொல்லி ராஜரத்னம் ஸ்டேடியம்ல ஃபங்க்ஷன் எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. திடீர்னு டெல்லியில இருந்து அழைப்பு வரவே அடிச்சு புடிச்சு போய் டெல்லிக்கு போயிட்டு வந்துட்டாரு. சரி, போயிட்டு வந்தவர் மறுபடியும் அந்த சிங்கப்பெண் அதிரடி படை திட்டத்தை திறந்து வைப்பாருன்னு சொல்லிட்டு பார்த்தா மறுபடியும் எல்லாத்தையும் கலைங்கப்பா, எல்லாத்தையும் ஒண்ணு சேருங்கப்பாங்கிற மாதிரி ராஜரத்னம் ஸ்டேடியம்ல ஃபங்க்ஷனை ரெடி பண்ணிட்டாங்க அதிகாரிகள். இப்பயாவது வந்து சிஎம் திறந்து வைப்பாருன்னு பார்த்தா அப்பையும் திறக்கல. அழகா அந்த ஃபங்க்ஷனை கேன்சல் பண்ணிட்டு எங்க போயிருக்காருன்னா இந்த ரூட் மாஃபியான்னு ஒண்ணு இருக்குல்ல, அதோட ஓனர் இருக்காரு ஜெகதீஷ், அவரோட வீட்டு ஃபங்க்ஷனுக்கு பட்டு வேட்டி சட்டையோட கிளம்பி போயிருக்காரு. நீங்க எங்க அண்ணனை பத்தி புரிஞ்சுக்கவே இல்ல. அவர் இந்த ஃபங்க்ஷன் கிளம்புறதுக்காக மார்னிங் கோட் ஷூட்லாம் எடுத்து மாட்டிட்டாரு. மாட்டினதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த சிங்கப்பெண் லோகோவை பார்த்தாரு. பாத்தீங்கன்னா ஒரு சைடு வந்து சிங்கம் இருக்கும், இன்னொரு சைடு வந்து அந்த கேர்ள் இருப்பாங்க, அந்த போலீஸ் உமன் இருப்பாங்க. அந்த சிங்கத்தை நல்லா உத்து பாத்தீங்கன்னா தெரியும், அது வந்து ஒரு ஆண் சிங்கம், பிடரி மயிரெல்லாம் வச்சிட்டு இருக்கோம். அண்ணா உடனே டென்ஷன் ஆயிட்டாரு. சிங்கப்பெண்ணா அந்த பெண் சிங்கத்தை தான் போடணும் அப்படின்றதுக்காக அந்த ஷூட்டிங்க கேன்சல் பண்ணிட்டு கோட் ஷூட்லாம் கழட்டி போட்டுட்டு ஷர்ட்டை வேஸ்ட் மாட்டிட்டு பால் காட்சி போயிட்டாரு. டென்ஷன் ஆயிட்டாருங்க அவரு. என்ன தெரியுமா, கெட்ட ராஸ்கல் வெடிச்சு சதறிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தனும் இருக்க முடியாது, தலை காட்ட முடியாது. சிங்கப்பெண் திட்டத்தை வந்து இன்னைக்கு தொடங்குறதா இருந்தது. அதை கை விட்டுட்டு இன்னைக்கு ஒரு புதுமனை குடியிருப்பு விழாவுக்கு போயிருக்கிறாரு. இதெல்லாம் வந்து சமூக வலைதளங்கள்ல கேள்வி எழுப்புறாங்க, நாங்க கேட்கல. இல்ல, நீங்க கேட்கிற கேள்வி வந்து தமிழ்நாட்டோட முதல்வர் பத்திலாம் கேட்க கூடாது சார். நக்கல்யா அவனுக்கு நம்ம வண்டல கேட்க கூடாதுன்னு சொல்ல சார். நீங்க வந்து எனக்கு அவருடைய அரசு அவர் வந்து இப்போ வந்து 1 மாசம் கூட நம்ம ஆகல சார். ஏற்கனவே வந்து 10 லட்சம் கோடி கடன்ல விட்டு போயிட்டு இருக்காங்க திமுக அரசு. நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.